வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஜாவா கிளாசிக். ஸோ இதான் அந்த பைக்கோட ஃப்ரண்ட் வியூ. இது தான் இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க. அங்கங்கே குரோம் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க, அது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த வண்டியை நம்ம இப்போ சுற்றி பார்க்கலாம். இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா ஃப்ளாட் சீட் தான் கொடுத்துருக்காங்க. ரைடர் அண்டு பில்லியன் இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை சீட்டை பொறுத்தளவுக்கு. ஸோ சீட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காம்பேக்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த டேங்க்கில் வந்து கொடுத்துருக்க குரோம் ஃபினிஷ் வந்து ரொம்ப பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. இந்த பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா 2 சைலன்சர் கொடுத்துருக்காங்க. அந்த 2 சைலன்சருமே ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இதை கரெக்டாக வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க, ரொம்பவும் வித்து அதிகமாக இல்லாமல். ஸோ வண்டிக்கு தகுந்த மாதிரி ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ஹாரன் தான் கொடுத்துருக்காங்க, நம்பர் பிளேட் கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட் வந்து பார்த்திங்கன்னா ஹாலஜன் பல்பு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வண்டியோட ஓவரால் லுக். ஸோ வண்டி பார்க்குறது சும்மா பலன்னு பயங்கரமாக இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். டேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு 2 பக்கமும் குரோம் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இதோட டேங்க்கோட கேப் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறது நல்லாயிருக்கு. சுவிட்சஸ் எல்லாமே வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. ஸோ இண்டிகேட்டர் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க, ஹாரன் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க, லோ பீம் ஹை பீம் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. சைடு மிரர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க. இதில் ஒயரிங் வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் நல்லா மோல்டு பண்ணி கொடுத்துருக்காங்க ஹேண்டில் பாரை பொறுத்த வரைக்கும். பேக் சைடில் கேஸ் ஃபிட்டட் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க, ட்வின் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா டெலிஸ்கோபிக் அப்சைட் டவுன் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபுட் பைக்ஸ் எல்லாமே வந்து நல்லா ஃபிட் பண்ணியிருக்காங்க. நல்லா கரெக்டாக ஃப்ளாட்டாக ஃபுட் பைக்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இதோட இன்ஜின் கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 300cc இன்ஜின் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. இதோட டெக்னாலஜி வந்து பார்த்திங்கன்னா DOHC டெக்னாலஜியில் டிசைன் பண்ணியிருக்காங்க இன்ஜினை. இதோட மேக்ஸிமம் பவர் வந்து பார்த்திங்கன்னா 27 bhp பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது, 28 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க, வித் ABSோடு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 280 mm ஃப்ளோட்டிங் டிஸ்க் கொடுத்துருக்காங்க. இதோட கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா பைப்ரே. ஸோ இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து வண்டியோட வெயிட்டுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரம் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. இன்னொரு வெர்ஷனும் இருக்குது, ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே ABS வெர்ஷனும் இருக்குது. ஸோ அதை பற்றி நான் உங்களுக்கு எண்டில் சொல்கிறேன். அதோட ப்ரைஸ் மட்டும்தான் டிஃப்ரென்ஸ், மற்றபடி எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா லிக்விட் கூலிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரேடியேட்டர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறது. என்ஜின் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூல் இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து கார்பரேட்டர் கிடையாது. ஸோ வந்து உங்களுக்கு ஃபியூல் எக்கனாமியும் நல்லாயிருக்கும். ஸோ பவரும் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். பவர் காம்ப்ரமைஸ் பண்ணாமே உங்களுக்கு ஃபியூல் எக்கனாமிக்கெலாம் இருக்கும். இண்டிகேட்டர்ஸ்லாம் நல்லா அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ரொம்பவும் பெருசு இல்லை, ரொம்பவும் சின்னதில்லை, மீடியமான சைஸில் இருக்குது. பேக் ரெட் லைட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிளியராக குட்டியாக ரெட்ரோ டிசைனில் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்பர் பிளேட் இருக்குது. நம்பர் பிளேட்டுக்கு மேலே வந்து அதுக்கும் லைட் கொடுத்துருக்காங்க. நம்பர் பிளேட்டுக்கு கீழேயும் ஒரு ரெஃப்ளெக்டர் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா செயின் கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ டாப்பில் செயின் கார்டு கொடுத்துருக்காங்க. வீல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்போக் வீல் தான், அலாய் வீல் கிடையாது. ஸோ 2 பக்கம் இருக்கிற அந்த ட்வின் எக்ஸாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. வண்டியோட லுக்கே இதுதான். இந்த பைக்கோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 170 kg. வண்டி பார்க்குறதுக்கு வந்து அப்படி இல்லை, பட் வெயிட் அதிகமாக இருக்குது. ஆனால் ஓட்டும்போது வண்டியோட வெயிட் தெரியாது அப்படின்னு நினைக்கிறேன். இதில் வந்து முக்கியமான விஷயம், ஃபியூயல் டேங்க் வந்து பார்த்திங்கன்னா 14 லிட்டர் ஃபியூயல் டேங்க் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்பவும் உங்களுக்கு போதுமானது. இந்த பைக்கோட இன்ஜின் பற்றி உங்களுக்கு சொல்லி ஆகணும். இந்த பைக்கோட இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா 2 எக்ஸாஸ்ட் இருக்கிறதுனால இது ட்வின் சிலிண்டர் கிடையாது, இது சிங்கிள் சிலிண்டர் என்ஜின் தான். அது மாதிரி பழைய ஜாவா பைக் மாதிரி இது 2 ஸ்ட்ரோக் கிடையாது, இது வந்து 4 ஸ்ட்ரோக் என்ஜின் தான். இதில் உங்களுக்கு வந்து பழைய ஜாவா பைக்கில் கிடைக்கிற சவுண்ட் இதில் கிடைக்காது. ஸோ ஸ்டாக் எக்ஸாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 4 ஸ்ட்ரோக் சவுண்ட் தான் கிடைக்கும். இந்த சவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவோட எண்டில் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா கிளாசிக் லுக்கை வந்து கண்டினியூ பண்ணுறதுக்காக கீ வந்து பார்த்திங்கன்னா டேங்க்குக்கு கீழே தான் கொடுத்துருக்காங்க. அங்கே கீ போட்டு தான் நீங்கள் வண்டியை ஸ்டார்ட் பண்ணணும். சைட் லாக் கூட அங்கே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டியோட பிரேக் லிவர் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இது பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிரேக் லிவர். அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய இடத்துல ஜாவா அப்படிங்கிற அந்த எம்பலம் கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா 120/80 செக்ஷன் MRF டயர் கொடுத்துருக்காங்க. இதோட grip வந்து ரொம்பவும் நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு லாங் போகிறதுக்கும் சரி, சிட்டிலையும் சரி, நல்ல grip இருக்கிறதுக்காக MRF டயர் கொடுத்துருக்காங்க. கிளச்சு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் லைட் அப்படின்னு சொல்ல முடியாது, ரொம்பவும் ஹார்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு மீடியமான கிளச் தான் கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட். இதை நீங்கள் கேளுங்க. இப்போதைக்கு சென்னையை பொறுத்த அளவுக்கு இந்த வண்டியை வந்து நீங்கள் வாங்கணும் அப்படின்னா
ஃபஸ்ட்டு புக் பண்ணுறதுக்கு வந்து 5000 பே பண்ணணும். 8 மந்த்ஸ்க்கு அப்புறமா தான் டெலிவரி கொடுப்பாங்க. அதில் வந்து அவங்க தெளிவாக இருக்காங்க. ஸோ இந்த பைக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் 2 வேரியண்ட் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் மட்டும் ABS, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே ABS வெர்ஷன், டூயல் சேனல் ABS அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ முதல்ல இருக்க வெர்ஷனோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1,94,000 வந்து சிங்கிள் ABSக்கும், டூயல் சேனல் ABS வெர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 2,04,000 ருபீஸ் ஆன் ரோட் ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் பொறுத்தும் வேரி ஆகும். ஒரு 500லேருந்து 1000 வரைக்கும் ப்ரைஸ் வேரி ஆக தான் செய்யும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 கலர் இருக்குது, பிளாக், மெரூன், ஒயிட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த கலர் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். கலரை பேஸ் பண்ணி எந்த ஒரு ப்ரைஸுமே ஃபிக்ஸ் பண்ணலை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் மேலும் இந்த மாதிரியான வீடியோ அப்டேட்லாம் உங்களுக்கு வரும். நன்றி.